வணக்கம் மேகாஸ்ரீ. வணக்கம் அண்ணா. இந்த ஓவியத்தை பார்க்கும்போது ஒவ்வொருத்தருடைய இதயத்திலையும் ஒவ்வொன்று தோன்றும். இது என்ன ஓவியம், எதை குறித்து அப்படிங்கிறத நீங்களே பார்வையாளர்களுக்கு சொல்லலாம். தேரோட்டத்தை பார்த்தீங்கன்னா தேரோட்டம் குறித்தான ஒரு அற்புதமான ஓவியம். இந்த ஓவியத்தை பற்றி மேகாஸ்ரீ பேச இருக்கிறாங்க. சிறப்பாக பேச மேகாஸ்ரீக்கு வாழ்த்துக்கள். சிறப்பாக பேசுங்க. நன்றிங்கண்ணா. ஊருக்கு கோவில் அழகு, கோவிலுக்கு தேர் அழகு. திருவிழா காலங்களில் அசைந்தாடி வரும் தேர் கொள்ளை அழகு. தேர் ஒரு நடமாடும் கோவில். தமிழரின் கலை கலாச்சாரம் ஒற்றுமையை பறைசாற்றும் இத்தேரை அமாவாசை, அப்துல் காதர், அந்தோணிதாஸ் என அனைவரும் சாதி பேதமின்றி ஒன்று கூடி வனம் பிடித்து இழுத்து செல்வதே ஒருவித சமூக ஒருமைப்பாடுதானே. அதனால்தான் ஊர்கூடி தேர் இழுத்தல் என்ற சொற்றொடர் தோன்றியது. ஒற்றுமையே பலம் என்பதை தேர் நமக்கு கற்றுக் கொடுக்கும் முதல் பாடம். முதியவர்கள், நோயாளிகள், மாற்றுத்திறனாளிகள் என ஆலயத்திற்கு வந்து இறைவனை தரிசனம் செய்ய முடியாதவர்கள் தேரிலேறி வீதி உலா வரும் தெய்வத்தை வீட்டு வாயிலில் நின்றவாறே தரிசித்து பரவசமடைகிறார்கள். பக்தர்களின் துன்பத்தை போக்க இறைவன் வீட்டிற்கே வந்து அருள் புரிவார் என்ற இறை நம்பிக்கையை நமக்குள் துளிர்விட செய்கிறது இந்த தேரோட்ட நிகழ்வு. நம் ஆன்மீக வரலாற்று வீதிகளில் பல நூற்றாண்டுகளாகவே சில அழகிய தேர்கள் ஆனந்தமாக உலா வருகின்றன. அழகு என்றாலே நம் நினைவிற்கு முதலில் வருவது ஆசியாவிலேயே மிக பெரிய தேரான திருவாரூர் ஆழித்தேர்தானே. திருவாரூர் தேரழகு என்று வர்ணிப்பதும் உண்டு. தற்போது இருப்பதை விட பெரியதாக 1926ஆம் ஆண்டு 10 சக்கரங்களை கொண்டிருந்தது திருவாரூர் தேர். அதன் அழகில் மயங்கியதாலோ என்னவோ அக்னி தேவர தேரை ஆட்கொண்டு விட்டார். அதை வடிவமைத்த முத்துக்கொத்தனார் எரிந்து கொண்டிருந்த தேரில் ஏறி தியாகராஜ பெருமானை மட்டும் காப்பாற்றி கொடுத்தார். அவரது தியாகத்தை வரலாறு இன்றும் பேசுகிறது. 3000 ரூபாய்க்கு வாங்கிய மிதிவண்டியில் கீறல் ஏற்பட்டாலே பதறும் இக்காலத்தில் திருவாரூர் தேர் திரும்புவதற்கு இடைஞ்சலாக இருக்கும் என்று தனது 3.5 கோடி ரூபாய் வீட்டின் ஒரு மூலையை இடித்து தேருக்கு வழி கொடுத்திருக்கிறார் ஒரு செல்வந்தர். பேருக்காக தியாகம் செய்தவர்கள் மத்தியில் தேருக்காக தியாகம் செய்தவர்களும் உண்டு. தேரின் பெருமைகள் தான் எத்துணை எத்துணை. கோவை மாவட்டம் காரமடை அரங்கநாதர் கோவில் தேர் ராமாயண கதாபாத்திரங்களை மையமாக வைத்து சிலைகள் செதுக்கப்பட்டுள்ளன. காலத்தால் அழியாத பொக்கிஷங்களை தன்னில் அடக்கியுள்ள பெருமை தேருக்கே சொந்தம். மருது பாண்டியர்கள் தலைமையில் காளையார் கோவில் தேரை வடிவமைத்த சிற்பி குப்பமுத்து ஆசாரியை கண்டிப்பாக நினைவு கூற வேண்டிய தருணம் இது. தேரோடும் நாளில் மன்னரின் உயிருக்கு ஆபத்து என்று அறிந்த அவர் அவருக்கான கூலியாக அந்த ஒரு நாள் மட்டும் மன்னர் பதவியை பெற்று மன்னருக்காக தனது உயிரை நீத்தார். தேர் செய்த சிற்பிக்காகவும் தேரோட வேண்டும் என்பதற்காகவும் தனது அரச பதவியையே விட்டு கொடுத்தனர் மருது பாண்டியர்கள். ஒரு நல்ல செயல் நடக்க வேண்டுமெனில் விட்டு கொடுப்பதில் தவறில்லை என்பதை காளையார் கோவில் தேர் நமக்கு உணர்த்துகிறது. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் கோவில் போல் அமைக்கப்பட்டுள்ள தேரில் அடித்தள அடுக்குகளில் உள்ள சிற்பங்கள் அனைத்தும் பல குரட்பாட்களை விளக்குகின்றன. நமக்கான வாழ்வியல் பாடங்களை அள்ளித்தரும் வள்ளுவமும் தேருடன் தானே நட்பு கொண்டது. தேரில்லாத புராண கதையே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு பெருமையை கொண்டிருந்தும் சில இடங்களில் பராமரிப்பின்றி கரையானரித்து கேட்பாரற்று கிடக்கிறது. சிலர் தனது சொந்த சண்டைக்காக தேரோட்டத்தை நிறுத்தி வைத்துள்ளனர். தேரின் மகத்துவம் தெரியா மாநிலர்களை என்ன சொல்வது? சுயநலம் தவிர்த்து பொதுநலம் காப்போம். இது எல்லாம் வரலாறு சொன்னது. திரு மருது அவர்கள் தீட்டிய இந்த தேரோவியத்தை பார்த்தால் என் நினைவிற்கு வருவது எங்கள் ஊர் தேர் திருவிழாவில் பொது சொக்காய் போட்டுக்கொண்டு கூட்ட நெரிசலில் பஞ்சு மிட்டாய் தின்று கொண்டு எனது நண்பர்களுடன் சுற்றித் திரியும் கடைகளும் ஆடிய ராட்டினங்களும் முகத்தில் அடிக்கும் புழுதியும் தான். அங்கு வாங்கிய வளைகளின் ஓசை ஒரு வருடம் அதன் கதை சொல்லும். தினமும் பார்க்கும் ஆசிரியராக இருந்தாலும் கூட அவரை தேர் திருவிழாவில் பார்க்கும் பொழுது வருகின்ற மகிழ்ச்சி மட்டற்றது. பட்டி தொட்டி மக்கள் எல்லாம் ஆனந்தத்தில் இருக்க எனது பெற்றோர் அங்கு நடக்கும் பட்டிமன்றம் பார்க்க என்னை அமர்த்திய சோக கதையும் தேர் திருவிழா நினைவுகளில் இடம்பெறும்.
என்னை போன்ற வண்ணத்து பூச்சிகளுக்கு தேர் திருவிழா தேவலோகம் போன்றது. மாதந்தோறும் கிருத்திகை நாளன்று கோவிலுக்கு தேரிழுக்கச் செல்வேன். அங்கு அரோகரா என்ற முழக்கத்தை விட பாப்பா பார்த்துப்போ என்ற என் அம்மாவின் அன்பு சத்தத்தில் ஆலயமே என்னை திரும்பி பார்க்கும். இறை அன்புடன் தாய் அன்பும் ஒன்று சேர்ந்து உலா வர கண்டேன் தேர் என்னும் அற்புத வாகனத்தால். பக்தியையும் ஒற்றுமையையும் வளர்க்கும் தேர்கள் நம் நன்றிக்கும் பாராட்டுக்கும் உரியவை என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. என்றுமே முன்னோக்கி செல்லும் தேர் நம் வாழ்வில் என்றும் முன்னேற்றத்தை பெற வேண்டும் என்ற தன்னம்பிக்கை வளத்தை நம் கையில் தருகிறது. அதை ஒன்றாக இழுப்போம், வெற்றி காண்போம். நன்றி, வணக்கம். மேகாஸ்ரீ ஒரு சிறப்பான உரையை இந்த மன்றத்தில் வழங்கி இருக்கிறீங்க. பேச பேச கைத்தட்டல் ஒளியும் கூட சேர்ந்து வந்துக்கிட்டே இருந்தது. பேருக்காக தியாகம் செய்கிறவர்களுக்கு மத்தியில் தேருக்காக தியாகம் செய்கிறவங்கள நான் சொல்கிறேன் அப்படின்னு ரொம்ப அழகாக பேசியிருக்கிற மேகாஸ்ரீ. 2 நடுவர்கள் இருக்கிறாங்க. 2 பேரில் யாருக்கிட்ட மதிப்பீடுகளை கேட்கலாம்? ஐயாட்டே கேட்டுடலாங்கண்ணா. புதுசாக வந்தவர்கிட்டே நாங்கள் கேட்குறோம். புதுமையை அங்கீகரிப்பது சங்கரா தொலைக்காட்சி மட்டுமல்ல, சங்கரா தொலைக்காட்சியின் போட்டியாளர்களும் தான் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கீங்க. முதல்ல எங்கள் பாசத்திற்குரிய அண்ணன் மைப்பா நாராயணன் அவர்கள். முதல்ல மேகாஸ்ரீக்கு என்னுடைய அன்பு கலந்த வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. அதாவது ஒரு 5 நிமிஷம் பேசினாங்க. இதில் எவ்வளோ சோஷியல் மெசேஜ் இருக்குது, இதில் சமுதாய கருத்து பிரமாதமாக இருக்குது. அவங்களுடைய அந்த ஃப்ளோ போயிட போகிறதுன்னு நினச்சிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. அதை மட்டும் அவங்க கொஞ்சம் சரி பண்ண. அடுத்தது என்ன பேசணும் அப்படின்னு ஒன்று யாருக்குமே இருக்கும். பட் ஃபண்டாஸ்டிக்காக இருக்காங்க. அவங்களுடைய அந்த மெசேஜ் ரொம்ப பிரமாதம். நன்றிங்க ஐயா. அண்ணனுக்கு நன்றி. தொடர்ந்து எங்கள் பாசமிகு வழிகாட்டி சொல்லின் செல்வர் மணிகண்டன் அண்ணன் அவர்கள். படம்பார் கதை சொல் இந்த சுற்றுல பாப்பாவை பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும். ஒரு 10 தினங்களுக்கு முன்பு நான் வெள்ளக்கோயிலுக்கு ஜெயம் பள்ளின்னு ஒரு பெரிய அற்புதமான ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு பேச போனேன். எல்லாரும் என் பேச்சை பற்றி சொல்லுவாங்க, மற்ற இதை பற்றி என்னையை பற்றி சொல்லுவாங்கன்னு. நாட்டாமல் எங்கள் வெள்ளக்கோயிலுடைய அவங்க சொன்னது, மேகாஸ்ரீக்கு ஒழுங்காக மார்க் போடு, இல்லை அப்படிங்கிற மாதிரி ஊரில் ஒரு ரசிகர் மன்றமே இந்த பிள்ளைக்கு இருக்குது. இன்னைக்கு சங்கரா எதை விதைத்திருக்கிறது? நீங்கள் பெரிய பெரிய ஊடகங்களுடைய அன்பை பெற்றவர். எப்படி இந்த தமிழ் சமூகத்திற்கு ஒரு தரமான நிகழ்வை என் அருமை சகோதரர் ராகவேந்திரர் அடிக்கடி இது ஒரு இயக்கம் போல செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வேள்வியாக தமிழ் சமூகத்திற்கு அடுத்து நாம் என்ன விட்டு போகின்றோம் என்றால் இந்த பிள்ளைகளை. இதுலேருந்து ஒரு மாப்போசி வரலாம், ஒரு கீவாஜா வரலாம், ஒரு ஆசாங்கியா வரலாம், ஒரு திருச்சி ராதாகிருஷ்ணன் வரலாம், சத்யசீலன், அறிவழி, ஆவாராஜகோபாலன், ஒரு சிகிசிவன், நமச்சிவாயம், எல்லாரும், ஒரு பாரதி பாஸ்கர், ஒரு சுதா சேஷையன், இப்படி பல பேர், வழக்கறிஞர் சுமதி, ஏன் ஒரு மைப்பா நாராயணன் வரலாம். அந்த தேடுதலை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு இப்போ பாப்பா பேச்சுக்கு வரேன். நீ ஐயாவுடைய தேரை பேசினம்மா, எங்கள் அம்மா தேரையும் பேசியிருக்கலாம். நான் சொல்கிறது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் அம்மா. ஏன்னா நீ ஐயா தேரை சொல்ல சொல்ல ஐயாவுக்கு வேண்டியவர் முகம் மலர்ந்தது. அவர் திருவாரூர் தியாகேஸ்வரனுடைய ஐயா பக்தர். நான் எப்போதுமே ஆன்மீக செடியில் துளித்த அதிசய துளசி ஆண்டாளம்மா பக்தர். புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் என்னடா ராஜாத்தி, கரும்பு தின்ன கூலியாம்பான்ல, இதை மதிப்பீடு போடுறதுக்கு எங்களுக்கு எதுவுமே வேண்டாம். தமிழன்னைக்கு நன்றி சொல்கிறேன். ஒரு தேரை பற்றி, சின்ன மருது பெரிய மருது, குப்பமுத்து ஆசாரி பற்றி, திருவாரூர் தேர் பற்றி எல்லாத்தையும் சொல்லி அந்த வளையலையும் சொன்ன பாரு. அப்போ தான் எங்கள் இதயம் ஓம் பக்கமே வந்துருச்சு. 5 நிமிஷம் நாங்கள் பேச்சு கேட்டோன்னு சொல்ல மாட்டேன், தேருக்குள்ளேயே உட்காந்து பயணம் பண்ண மாதிரி இருந்தது. நன்றிங்க ஐயா. இன்னொன்று தமிழ் சமூகத்துக்கு சொல்கிறேன், வெளியில் தெரியாத செய்தி. தமிழகத்தினுடைய தலைநகர் சென்னை. அங்கே காளிகாம்பாள்னு ஒரு கோவில் இருக்குது. வீர சிவாஜி வந்தது, பாரதி வந்து அங்கே ஒரு புகழ்பெற்ற சிவாச்சாரியார் இருக்கார். அவர் பேர் அற்புதமான சாம்பமூர்த்தி சிவாச்சாரியார். அவருடைய மாப்பிள்ளை பேர் பாலகுமாரன் அப்படின்னு, எழுத்தாளர் பாலகுமாரன் மாதிரி இவர் பேரும் பாலகுமாரன். உலகம் முழுக்க, அது லண்டனாக இருக்கலாம், அமெரிக்காவாக இருக்கலாம், சிங்கப்பூராக இருக்கலாம், தாய்லாந்தாக இருக்கலாம், கல்ஃப் கண்ட்ரியாக இருக்கலாம், தேர் செய்யணும்னா மரத்தை போலவே மோல்டில் தேர் செய்து உலகம் முழுக்க இறைவனை பவனி வரை செய்யக்கூடிய
பல பேருக்கு பணியை கொடுத்து இதயத் தேரில் இடம்பெற்று கொடுப்பவர் ஒரு தமிழர் என்கின்ற செய்தியும் இந்த நேரத்திலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். நீ தேரால் வடம் பிடித்து எங்கள் இதயத்தில் இடம் பிடித்தாய். வாழ்த்துக்கள் ராஜா. ஐயா. அற்புதமாக மேகாஸ்ரீ வந்து பேசியிருக்காங்க. மிகச்சிறப்பாக பேசியிருக்கிற மேகாஸ்ரீக்கு உற்சாகமான கைத்தட்டல்களால் எங்கள் நன்றி. நன்றிங்கண்ணா.